ஆண்டவருக்குள் அன்பான இனிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, திருச்சபை மக்களே, அன்பான உறவுகளே, உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கின்றேன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். ஆமென். போதகர் ஆமென் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து ஆமென் சொல்லணும். ஓகே, திஸ் இஸ் த டைம் ஃபார் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற நேரம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. என்னை அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய போதகர் அருள் திரு ஜெஸ்லர் ராய் அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். போதகர் அம்மா திருமதி ஸ்டெல்லா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்முடைய அசோசியேட் பாஸ்டர் ரெவரன் வினோபா சின்ன தம்பி, அவர் சின்ன தம்பி இல்லை, பெரிய தம்பி ஆக்சுவலி, அவர்களையும் அம்மா மிஸ்ஸஸ் கேரோலின் அவர்களையும் பிள்ளைகளையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய செக்ரட்டரி திரு ஆலன் பிரிட்டோ, நம்முடைய ட்ரெஷரர் மிஸ்டர் ஞானராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான மியூசிக்கல் டீம் இங்கே இருக்கிறது. ஆப்ரி, தம்பி பாபு அவர்கள். நான் ஒரு பாட்டு பாட போகிறேன், நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுது பாடின பாடல்களை நான் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தேன். எல்லா பாடல்களையும் கவனித்தேன். மிகவும் நேர்த்தியாக ஒப்படைப்புடனே நீங்கள் எல்லாரும் பாடினீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மிக குறிப்பாக இந்த பேபிஸ் எல்லாம் பாடினாங்கள்ல, அதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். பேபி ஜெருஷா, பேபி ஏமி பிரிஸ்கா, பேபி ஸ்டெஃபினா டோர்காஸ், மாஸ்டர் சைமன் டேனியல், பேபி இமாக்லின் நோயல், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்தாங்க. பேர் நான் ஐயா எழுதி வச்சிருக்கிறாரு, என்னுடைய லிஸ்ட்டில் இல்லை. அதனாலே அவர்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆண்டவர், இது ஒரு பாட்டுக்கார திருச்சபை என்று மாத்திரம் எனக்கு தெரிகிறது. என்ன திருச்சபை? ஆமாம், நம்ம ஊர் பாட்டுக்காரர்கள் நிறைந்த திருச்சபை. எங்கள் ஊர் பாட்டுக்காரர்கள் அல்லது நம்ம ஊர் பாட்டுக்காரர்கள் நிறைந்த திருச்சபை. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது ஒரு பாடல் பாட போகிறேன். நான் எழுதிய பாடல் சிந்து பைரவி என்ற ராகத்திலே. தம்பி ஆபரேட்ட ஏற்கனவே நான் கேட்டுட்டேன். அவங்க அதை ஓலை வேந்த குடிசையிலே ஓரிறைவன் மனுவானா ஓலை வேந்த குடிசையிலே ஓர் இறைவன் மனுவானா. தகதிமி தகஜொன்னு தகதிமி. ஓலை வேந்த குடிசையிலே ஓர் இறைவன் மனுவானா. ஏழையாக வந்துதித்தான் எளியவரை மீட்டிடவே. ஓலை வேந்த குடிசையிலே ஓர் இறைவன் மனுவானா. ஐயா வந்து ஒரு சரணம் தான் பாட சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் ஒரு சரணம் தான் பாடுறேன். ஏழ்மையாக பிறந்திட்டவன் எளிமைதனை கற்றுத்தந்தார். தாழ்மையான குடிசையிலே தரணி வேந்தன் மனுவானா. இருக்கின்றவன் இல்லாதோன் என்ற இடிநிலையை மாற்றிடவே. ஓலை வேந்த குடிசையிலே ஓர் இறைவன் மனுவானார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓலை வேந்த குடிசையிலே ஓர்
ஓகே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கேரல் சர்வீஸிலிருந்து தான் வருது. முதல் கேரல் சர்வீஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். முதல் கேரல் சர்வீஸ் எங்கே நடந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கிறிஸ்மஸ் கதை. இப்போ மணி என்ன ஆகுது? எல்லோரும் மணியை பாருங்கள். இப்போவே பார்த்து முடிச்சிடணும். பிரசங்கத்தை கேட்கும் போது பார்க்கக்கூடாது, மணியை பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்து முடிச்சுட்டு அமைதியாக இருக்கணும். 8:25 அங்கே இதில் டிஜிட்டல் வாட்சில் 8:25, 8:45க்கு நான் முடிச்சிருவேன். சரிதானா? 20 மினிட்ஸ் தான், ஒன்லி 20 மினிட்ஸ். அதனால் அது வரையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். ஒரு குட்டி கதை சொல்லவா? இப்படி தான் ஒரு வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு 10 நாள் இருக்கும்போது, 10-20 நாள் இருக்கும்போது அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் உட்காந்துருந்தாங்களாம். அப்பா மகன்கிட்ட கேட்டார், எப்பா கிறிஸ்மஸ் வருது, உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், உனக்கு கிஃப்ட் என்ன, ப்ரெசண்ட் என்ன விரும்புகிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, எனக்கு என்னத்துக்குப்பா கிஃப்ட்டு, வாங்கிட்டீங்கல்ல, கிஃப்டெல்லாம் வாங்கியாச்சுல, வாங்கியாச்சா, இனிமேல் தான் வாங்கணும் இல்லையா? அவன் சொன்னானா, எனக்கு என்னதுப்பா கிஃப்ட்டு, இயேசுநாதருக்கு தானே பிறந்த நாள், அவருக்கு வாங்கி கொடுங்கன்ட்டான். நல்ல பையன் இல்லையா? அப்போது அவங்க அப்பா சொன்னார், சரி இயேசுநாதருக்கு ஒரு கிஃப்ட் வாங்குவோம், உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்குவோம், 2% வாங்குவோம். இது இயேசுநாதருக்கு வாங்கின கிஃப்டை பத்திரமா வச்சு வை, அந்த உனக்கு வாங்கின கிஃப்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இயேசுநாதருக்கு வாங்கின கிஃப்டை எப்போ கொடுக்கணும், அது வரையிலும் என்னுடைய கடைசி பாயிண்ட் வரையிலும் காத்துருங்க, அப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், முதலாவது கிறிஸ்மஸ் கேரல் எங்கே வச்சு நடந்துச்சு? ஆமாம், எந்த ஊரில்? இப்போ மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? நாசரேத்துலையா? இயேசுவே ரட்சியம். இது என்னையா அது? மேலவாசல் திருச்சபையில் வேற பைபிள் எழுதுவாங்க போல தெரியுது. தாவீதின் ஊர் பேர் என்ன? பெத்லஹேம்னு சொன்னதாயா? சரி, பெத்லஹேமுக்கு பக்கத்தில் இல்லையா, ஆட்டு மேய்ப்பர்கள் காவல் காத்து கொண்டிருந்த போது அந்த தேவதூதர்கள் தோன்றி முதலாவது கேரல் சர்வீஸ், கேரல் பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டை சொல்லுங்கள் எல்லாரும். உன்னதத்திலே இருக்கிற கடவுளுக்கு, இந்த தேவன் என்றெல்லாம் நான் வரும்போது சொல்லக்கூடாது, சரிதானா? உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் இல்லை, அது தப்பான டிரான்ஸ்லேஷன், மனுஷரிடையே பிரியம். குட்வில் அமாங் மென்னு தானே இருக்குது, மென்னுன்றது தப்பான வார்த்தை, குட்வில் அமாங் பீப்புள் தானே இருக்குது. அப்போ மனுஷர் மேல் பிரியம்னு எப்படி நீங்கள் மொழிபெயர்த்தீங்க? நாங்கள் மொழிபெயர்க்கலைன்றார் உங்கள் போதுகிற, என்னை விட்டுருங்க அண்ணே. மனுஷரிடையே பிரியம் சொல்லுங்கள். மனுஷர், உன்னதத்திற்கு கடவுளுக்கு மகிமை சொல்லுங்கள். பூமியிலே சமாதானம், மனிதரிடையே பிரியம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த பாட்டை, அந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 3 பாயிண்ட்டை தலைகீழாக மாற்ற போகிறேன். அந்த 3 பாயிண்ட்டை தலைகீழாக மாற்ற போகிறேன். அப்போ தலைகீழாக மாற்றினா என்ன அர்த்தம்? 1 மனிதரிடையே பிரியம், 2வது பூமியிலே சமாதானம், 3வது கடவுளுக்கு மகிமை. அவ்வளோதான் இன்னைக்கு பிரசங்கம், அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிச்சிருவோமா? முதலாவதாக மனிதரிடையே பிரியம் என்ற வார்த்தை, என்ற அந்த சென்டென்ஸ், மனிதரிடையே பிரியம், குட்வில் எமாங் பீப்புள், மென்னு சொல்லக்கூடாது, சரியா? இங்கிலீஷில் மென்னு தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் NRSV படிச்சிங்கன்னா குட்வில் எமாங் பீப்புள் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மனிதரிடையே பிரியம். அன்பான நண்பர்களே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சூழல் போன்றே அன்றைக்கு அந்த முதலாவது கேரல் பாடப்பட்ட சூழலும் மனிதரிடையே பிரியமில்லாத சூழலாக இருந்தது. நல்லா கவனிங்க, மனிதரிடையே பிரியமில்லாத சூழலாக இருந்தது. பிரியத்துக்கு ஆப்போசிட் என்ன? சீக்கிரம், பிரியத்துக்கு ஆப்போசிட் வெறுப்பு. நன்றி மகனே. வெறுப்பான சூழல், ஹேட்ரட், ஆங்கர், அப்பத்தி, ஃபைட், என்மிட்டி, இவைகள் நிறைந்த ஒரு சூழல் தான் அப்பொழுது இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்திலே அன்னைக்கு இருந்த சூழல் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குகிற சூழலாக இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ
அவர்களுக்கு மட்டும்தான் வாழ்வு. ஐயாவுக்கு நல்லா தெரியும், 2 ஐயாமா இருக்கும். ஆகையினாலே நண்பர்களே, இல்லை வெறுப்பு, சண்டை இல்லையா, இவைகள் இல்லாத பிரியம், அன்பு, கைண்ட்னஸ், எம்பத்தி இல்லையா, இவைகள் நிறைந்த சூழலிலே ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஆகையினாலே கிறிஸ்மஸ் மீன்ஸ் குட்வில். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்மஸ் மீன்ஸ் குட்வில். குட்வில்னா என்ன? பிரியம். ஆமாம், மனிதனிடையே பிரியம். அதைத்தான் யோவான் 3:16 ஆண்டவர் சொன்னார் இல்லையா. தேவன் என்ற வார்த்தையை கடவுள் மாற்றி சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மீது விசுவாசமாக இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், அவர்கள் எவனோ அவனோன்னெலாம் பேசக்கூடாது, சரியா? யாராயிருந்தாலும் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படி இயேசுவை தந்தரளி விழுவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகையினாலே நான் முடிக்க போகிறேன் முதலாவது குறிப்பை. சந்தோஷமாக இருக்கீங்களா? முதலாவது குறிப்பு முடிச்சாச்சு, அவ்வளோதான். அப்படியானால் கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம்? மனிதரிடையே பிரியம். திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம்? மனிதரிடையே பிரியம். அதற்காகவே கடவுள் வந்தார். எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி, வெறுப்பு அரசியல்களை தாண்டி, நான் அந்த வார்த்தையை வேண்டுமென்றே போடுகின்றேன். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகம், இந்தியா, தமிழ்நாடு, வெறுப்பு அரசியலை அப்படியே தூக்கி பிடிக்கிற ஒரு நாடு. 2 நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வெறுப்பு அரசியல். அந்த வெறுப்பு அரசியலை கட்டாயமாக விலக்கி வைக்க வேண்டும். ஆண்டவர் பிரியத்துடனே வாழும்படி நம்மை அழைக்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் என்ற ஒன்று இருக்கிறது. தாமு ஏசாக்கா அவர்கள் ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்கிறார்கள். இப்படி எழுதியிருக்கிறேன்: வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அறமென எழுக. திரும்ப வாசிக்கிறேன்: வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அறமென எழுக என்று. ஆகையினாலே நண்பர்களே, நான் அந்த முதலாவது குறிப்பை முடிக்கிறேன். மனிதரிடையே பிரியம். 2வது என்ன சொல்லுங்க? பூமியிலே சமாதானம். அவ்வளவுதான், பூமியிலே சமாதானம். அந்த சமாதானம் என்பதற்கு எபிரேய சொல் ஷாலோம் என்பதாகும். அதனுடைய பொருள் என்னவென்றால் முழுமையான அமைதி, மெய்யான அமைதி, ஷாலோம். அதனுடைய கிரேக்க சொல் ஐரேனே. அதனுடைய பொருள் சமத்துவத்தோடு கூடிய அமைதி என்பதாகும். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம ஆண்டவருக்கு என்ன பேரு? யார் சொல்லுவா? அவருக்கு பேரு சமாதான பிரபு. லூக்கா 1வது அதிகாரம் 78, 79 வசனங்களிலே எங்கள் கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும்படி இல்லையா அருணோதயம் ஒளித்தது என்று. சிமியோன் தாத்தா சொல்லுகின்றார்: ஆண்டவரே, உமது அடியேனை இப்பொழுது சீக்கிரம் சீக்கிரம் சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஏசாயா 2:4 அவர்கள் போர் கருவிகளை விவசாய கருவிகளாக அடிப்பார்கள். சமாதானம், எங்கும் சமாதானம். இந்த சமாதானம் தனிமனித சமாதானம் மாத்திரமல்ல நண்பர்களே, சமூகத்திலே எழ வேண்டிய சமாதானம், முழு படைப்புக்கும் வர வேண்டிய ஒரு சமாதானம், நீதியோடு கூடிய ஒரு சமாதானம். எதோடு கூடிய சமாதானம்? நீதியோடு கூடிய சமாதானம். நம்முடைய அரசியல்வாதிகள், டெல்லியில் இருக்கிறவர்கள் இந்தியா சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் சமத்துவத்தோடு கூடிய சமாதானம் வருமா என்று கேட்டால் சாரி, மாட்டோன்றுவாங்க. திரும்ப சொல்லுகிறேன், சமாதானம் என்றால் சமத்துவம் நிறைந்த அமைதி. சமம் தானம். அப்படின்னா சமம்னா என்னமா? சமத்துவம், ஈக்குவாலிட்டி. Where there is no equality, there is no peace. I repeat, where there is no equality, there is no peace. ஏன் நம்முடைய திருச்சபைகளிலே அமைதி இல்லை? ஏன் நம்முடைய சமூகத்திலே அமைதி இல்லை? ஏன் நம்முடைய நாட்டிலே அமைதி இல்லை? அங்கே என்ன இல்லை? சமத்துவம் இல்லை. புரிகிறதா? புரிகிறதா? புரியலையா? ஆகையினாலே நண்பர்களே, சமத்துவத்தோடு கூடிய சமாதானம் கிறிஸ்மஸ்லே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 2வது குறிப்பை முடிச்சிட்டேன். ஒன்னே ஒன்று மாதிரி சேர்த்து எழுதி வச்சிருக்கிறேன். நம்முடைய அரசியல்வாதிகள் ஒற்றுமையான பாரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆமாவா இல்லையா? ஒற்றுமையான பாரதம் என்று இருக்க வேண்டும் என்று கூக்குரல் இடுவார்கள்.
ஆனால் அவர்களிடத்தில் சமத்துவமான பாரதம் ஒன்று இருக்கலாமா அப்படின்னு கேட்டு பாருங்க. சொல்லுங்க, சமத்துவமான பாரதம் வேணுமா, ஒற்றுமையான பாரதம் வேணுமா? சொல்லுங்க. அந்த சமத்துவமான பாரதம் வந்துவிட்டால் ஒற்றுமையான பாரதம் கட்டாயம் வரும். ஆகையினாலே நண்பர்களே, நான் அந்த 2வது குறிப்பை முடிக்கிறேன். பூமியிலே சமாதானம். அப்போ முதலாவது மனிதரிடையே பிரியம், 2வது பூமியிலே சமாதானம், 3வது சொல்லுங்க, உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை. ஆமாம். அப்போ நான் சொல்றதை நல்லா கவனிங்க. எங்கே மனிதரிடையே பிரியம் இருக்கிறதோ, எங்கே சமாதானம் இருக்கிறதோ, அங்கேதான் கடவுளுக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய பைபிளில் கடவுளுக்கு மகிமையை முதல்ல போட்டுட்டு, 2வது பூமியிலே சமாதானத்தை போட்டுட்டு, 3வது மனிதரிடையே பிரியம் என்று போட்டிருக்கிறார்கள். அதை அப்படியே உல்டா பண்ணி மாற்றி தலைகீழாக மாற்றணும். தலைகீழாக மாற்றுங்க. ஞானவர் ஐயா வந்தார். அவர் ஒரு கிரேக்க வாத்தியார். ஐயா சொன்னாங்க இல்லையா, அவர் ஒரு புதிய ஏற்பாட்டு வாத்தியார். அந்த டெக்ஸ்ட்டை ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணுனா, மனிதரிடையே பிரியம், அதனாலே பூமியிலே சமாதானம், அதனாலே கடவுளுக்கு மகிமை. இது நடந்தால் தானே கடவுளுக்கு மகிமை. புரிகிறதா உங்களுக்கு? நான் சீரியஸாக இருக்கிறேன். சீரியஸாக இருந்தால் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? சீரியஸாக இருந்தால் ஜிகேவுக்கு போங்க, இல்லாட்டி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு போங்க. இங்கேயா வந்தீங்கன்னா கேட்கக்கூடாது. ஐ எம் சீரியஸ். சரிதானா? அதனால் கவனமாக இருந்து கவனிக்கணும். உங்களை சிரிக்க வைப்பது மட்டும் என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களை சிந்திக்க வைப்பது என்னுடைய நோக்கம். கடைசி பாயிண்ட் போயிருமா? கடவுளுக்கு மகிமை. சொல்லுங்க, கடவுளுக்கு மகிமை, நற்செயல்களால் மகிமை. இப்போ எப்போ கடவுளுக்கு மகிமை வரும் தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:16, ஒரே வசனம் தான். மத்தேயு 5:16 யாராச்சும் சத்தமாக வாசிருங்க. வெரி குட், வாசிங்க. வெரி குட். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் அறிந்திருக்க மாட்டாது. மனுஷர் உங்கள், அதை சொல்லணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மனுஷர் உங்கள் நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கிடவது. அப்போ கடவுளுக்கு மகிமை எப்போ வரும்? யார் சொல்லுங்க? கடவுளுக்கு மகிமை எப்போ வரும்? பாபுயா சொல்லுங்க. அவர் யோசிக்கிறாரு, நான் லேசாக தூங்கிக்கிறலான்னு நினச்சேன். அவர்கிட்ட கேட்டுருவோமா? கடவுளுக்கு மகிமை எப்போ வரும்? நல்ல செயல்களை நீங்கள் செய்யும்போது கடவுளுக்கு மகிமை வரும். வசனம் அப்படிதான் சொல்லுது. கிறிஸ்மஸில் நல்ல செயல்களை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள், நற்செயல்களை செய்யுங்கள், அப்பொழுது கடவுளுக்கு மகிமை வரும் என்று நிச்சயமா. எந்த நற்செயல்கள்? எந்த நற்செயல்கள்? மத்தேயு 25:37 38 அந்த வசனங்களை மட்டும் வாசித்துருங்க. நான் பசியாக இருந்தேன், சொல்லுங்க. ஐயா அந்த போஜனத்தை கொஞ்சம் தமிழாக்குங்க ஐயா. எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். ஏயா இன்னும் போட்டுக்கிட்டு ஆகாரம் கொடுத்தீர்கள். சொல்லுங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், சொல்லுங்க எல்லாரும். என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரத்தெல்லாம் விட்டுறணும், வஸ்திரத்தை எல்லாம் விட்டுறணும். ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள்ன்றது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. என்னுடைய விடுதலைக்காக பாடுபட்டீர்கள் என்பதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். ஆக அந்த நற்செயல்களை செய்யும் போது கடவுள் என்ன செய்வார்? சொல்லுங்க, மகிமைப்படுவார். அவ்வளோதாங்க. கடவுள் கட்டாயம் மகிமைப்படுவார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே என் அன்பான உடன்பிறப்புகளே, அந்த மகிமை செயல்களை நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் 45க்கு தான் முடிப்பேன்னு சொன்னேன், 40க்கே முடிச்சிட்டேன். ஆமாம், 40க்கே முடிச்சிட்டேன். சரிதானா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களாக
இன்னொரு கதை இருக்கா? என்ன? அந்த மகனுக்கு இன்னொரு கிஃப்டை யாருக்கு கொடுக்கறதுன்றதா? பயங்கரமான ஆளுகையா. மேல வாசலா என்னன்னு கேட்டீங்க? பயங்கரமான ஆளுக. அந்த கதையில் பாதியை விட்டுட்டு போனில்ல, அந்த மீதியை சொல்லாமல் உன்னை விட மாட்டோம் அப்படிங்க. நண்பர்களே, அன்பான பிள்ளைகளே, இப்பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அப்படியானால் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது எத்தனை ட்ரெஸ் எடுக்கணும்? சொல்ல. 2 ட்ரெஸ் எடுக்கணும். ஒன்று உனக்கு, இன்னொன்று என்ன? யாருக்கு? இயேசுநாதருக்கு. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை வழங்கினீர்கள். ஒன்று உனக்கு, இன்னொன்று இயேசுநாதருக்கு. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை வழங்கினீர்கள். அன்பான ஐயா, நிறைய காரியங்கள் இங்கே உங்களை செய்ய விடுவாங்க. ஐயா, அந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? நிறைய வச்சுருக்கீங்க. உங்களுடைய போதகர் சொல்லுகிறபடி கேளுங்கள். நிறைய ட்ரெஸ் எடுத்து போதகரிடம் கொண்டு வந்து கொடுங்கள். அவர்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் அவர்கள் கொடுக்கட்டும். அல்லது நீங்களே கொடுங்கள். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுங்க. உங்களோடு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கருணை உங்களை காப்பதாக. ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, மனிதரிடையே பிரியம் இருக்கும்போது மட்டுமே பூமியிலே சமாதானம் ஏற்பட முடியும். அந்த சமாதானம் சமத்துவம் உள்ள சமாதானம். ஆண்டவரே, எங்களுடைய அரசியல்வாதிகள் சமத்துவம் இல்லாத ஒரு சமாதானத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் பூமியிலே, எங்களுடைய இந்தியாவிலே சமத்துவம் வரட்டும். அப்படி பிரியமும் சமத்துவமும் நிலை நிற்கும் போது உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களால் வாழ முடியும். நற்செயல்களால் நாங்கள் உம்முடைய திருநாமத்துக்கு மகிமையாக வாழ எங்களுக்கு அருள் செய்து காப்பீராக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே. ஆமென். ஆமென். தேங்க்யூ.